ஹாய், என் பேர் சரவணன்ஜி. நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் 2021 பாஸ் அவுட்டு. அப்புறமா வந்து நான் பாஸ் அவுட் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் ஐடி டொமைனில் ஒர்க் பண்ணியிருந்தேன். மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து சேலரி growth அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஐடி டொமைனுக்கு மூவ் பண்ணேன் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட் நான் நிறைய இடத்துல ஐடி டொமைனில் சர்ச் பண்ணிகிட்டே இருந்த ஜாப், ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கல. அப்புறம் என் ஃப்ரெண்டு ரமணன் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணார் டேஃப்னி இன்ஃபோடெக்கில். டேஃப்னியை வந்து அப்ரோச் பண்ணேன். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால என்னால் வந்து பண்ண முடியல. அதனால் வந்து ஃபாதரும் இல்லை, மதரும் இல்லை. சரி, அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா டேஃப்னிகிட்ட கேட்டேன் என்ன டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமான்ட்டு. அவங்களும் டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஜாப் ட்ரைனிங் வந்து பண்ணேன். ட்ரைனிங்கில் வந்து எனக்கு வந்து ஹார்ட்வேரில் வந்து என்ன சொல்லி தந்தாங்கன்னா கிரிம்பிங் அந்த மாதிரிலாம் சொல்லி தந்தாங்க. நெட்வொர்க்கிங்கில் வந்து சப்நெட்டிங், ஐபி அட்ரஸ்ஸு, டிஎன்எஸ், டிஹெச்சிபி இதெல்லாம் சொல்லி தந்தாங்க. சிசிஎன்ஏவில் வந்து ஆர்ஐபி, ஸ்டாட்டிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால், சுவிட்சு கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, ரவுட்டிங் கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, எஸ்டிபி, ஆர்எஸ்டிபி, வீலான், இன்டர் வீலான் இதெல்லாம் சொல்லி தந்தாங்க. இதெல்லாம் நல்லா டீப்பாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மார்க் இன்டர்வியூ வச்சாங்க. அதை கிளியர் பண்ணிட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து ஜாப் வந்து அசிஸ்ட் பண்ணாங்க. அதை வந்து நான் வந்து தேர்டு ஜாபை அசிஸ்ட் பண்ணும்போது நான் வந்து 3வது இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆனேன். 2.8 LPAக்கு நான் வந்து தேர்ட் இன்டர்வியூவில் எம்என்சி கம்பெனி செலக்ட் ஆனேன். ஒரு ரோல் வந்து என்ஓசி இன்ஜினியரிங். நல்ல ஜாப் கிடைக்கணும், கரியர் கேப் இருந்தாலும் ஐடியில் டொமைனில் வந்து ஜாயின் பண்ணணும்னா டேஃப்னி இன்ஃபோடெக் வாங்க. இது நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். தேங்க்யூ டேஃப்னி.